காரைக்குடியில கம்பன் கழகம்னு ஒரு கழகம் இருக்கு, இப்ப இருக்குல்ல, அதை தோற்றுவித்தவர் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா. அவர் தான் முதன்னு கம்பன் கழகத்தை காரைக்குடியில தோற்றுவிக்கிறார். கம்பன் கழகத்தை தோற்றுவிக்குவதற்கு முக்கியஸ்தர்களை கூப்பிடணும்ல, முதன்மையானவர் அந்த நாட்டோட முதலமைச்சரை கூப்பிடுறாரு. பத்திரிகை அடிச்சாச்சு, விழா இத்தனை மணிக்கு தொடக்கம்னு பத்திரிகை போட்டாச்சு. ஐயா கணேசன் ஐயா ரொம்ப நேரத்தை கடைபிடிப்பாராம், ஒரு வினாடி கூட தாமதப்படுத்த மாட்டாராம். அவ்வளவு உயிரா நேரத்தை மதிக்கிறவர். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம். காலத்தை மதித்தவர்களை காலம் ஒரு நாள் மதித்து கொண்டே இருக்கும். காலத்தை மதிக்காதவர்களை ஒரு காலத்திலையும் காலம் மதிக்காது. இதுக்கு வரலாற்று சான்று நிறைய இருக்கு. இப்ப கம்பன் அடிப்பொடி சா கணேசா விழா பத்திரிகை அடிச்சிட்டாரு. முதலமைச்சருக்கு சொல்லியாச்சு. முதலமைச்சர் சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு தொடர் வண்டியில வர்றாரு. 10 நிமிடம் தாமதம். தொடர் வண்டினா என்னன்னு கேக்குறீங்களா? ரயில் பொட்டி. தொடர் வண்டினா தெரியாது, ரயில்னா தெரியும். அப்படி தொடர் வண்டியில வந்துகிட்டு இருக்காரு. 10 நிமிடம் தாமதம். 10 நிமிடம் தாமதமானோன்னு முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்? அவர் நேரத்தை ரொம்ப கடைபிடிப்பார். அந்த பயம் இருக்கணும் இல்ல. முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் பயப்படுறாரு. ஏன்னா அவர் நேரத்தை கடைபிடிப்பாரு. அப்படி நேரத்தை கடைபிடிக்கிற அவருக்கு நம்ம தாமதமா போனா வருத்தப்படுவாரு அப்படின்னு வேகமா அந்த தொடர் வண்டியிலே குளிச்சுட்டு உடை மாத்தி வர்றாரு. 10 நிமிடம் தாமதம். முதலமைச்சர் வரணும்னு அவர் காத்திருக்கல, விழாவை தொடங்கிட்டாரு. கம்பன் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்கன்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. மேடைக்குள்ள நுழைஞ்சாரு முதலமைச்சர். மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வந்தாரு. பொறுத்தள்ள வேண்டும், நான் தாமதமாக வந்ததற்கு நான் காரணம் அல்ல. அதாவது நான் தாமதமாக வந்ததுக்கு மாநில அரசு காரணம் அல்ல, மத்திய அரசு காரணம்னாரு. மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வந்த தொடர் வண்டி ரயில் பொட்டி மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு, ஏன் கட்டுப்பாட்டுல இல்ல. அதுல வேகமா வந்திருப்பேன். அவங்க தான் தாமதப்படுத்திவிட்டா, நான் வர தாமதம்னு அவர் தப்பிச்சாராம். வாடி நீ